ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கருட புராணம் பற்றி ஒரு சீரீஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். கருட புராணம் சொன்னாலே நம்மளுக்கு அந்த நரகத்தை போட்டு நம்மளுக்கு இந்த டார்ச்சர் பண்ணுற விஷயம்லாம் வரும். ஆனால் அது மட்டும் கிடையாது. கருட புராணம் வந்து இட்ஸ் எ வெரி யூனிக். அதாவது 18 புராணங்கள் இருக்குது. 18 புராணங்களில் இந்த புராணம் இஸ் வெரி ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புராணம்னா இந்த கருட புராணம் தான். ஏன்னா மற்ற புராணத்தில் பார்த்தீங்களா, அதாவது ஒரு தெய்வத்தின் ஒரு கடவுள் அவங்களோட மகத்மயம் பற்றி சொல்லுவாங்க. இப்போ சிவபுராணம்னா சிவபெருமானின் மகத்துவம், அவரோட கிரேட்னஸ். இந்த மாதிரி விஷ்ணு புராணம் விஷ்ணு பகவானை பற்றி, பத்ம புராணம்னா மகாலட்சுமி, ஸ்கந்த புராணம் முருகபெருமான், மார்க்கண்டேய புராணம் துர்கை அம்மா பற்றி அந்த அவங்களோட மகத்துவம் பற்றி பேசுவாங்க. ஆனால் கருட புராணம் வந்து கருடனை பற்றி மகத்துவம் கிடையாது. கருடன் தான் மெயின் இன்டர்வியூவர். அவர் தான் வந்து மகாவிஷ்ணுவை கேட்பார் கேள்விகள். இந்த உடல் இது, அதாவது இந்த ஆத்மாவோட பயணம், உடல் போனோன்னே நம்மளை உயிர் போனோன்னே என்ன ஆகும்னு கேட்பார். அது மட்டும் கிடையாது. வாய் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் பிகாஸ் மகாவிஷ்ணுவே சொல்லுவார், கடவுளே சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுங்களேன். அதனால இட்ஸ் சச் அ யூனிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புராணம் இந்த கருட புராணம். கருடம் புராணம் சொன்னாலே நம்மளுக்கு இந்த இறப்பு சாவு போட்டு துவைச்சு எடுப்பானுங்க எண்ணெயில், இதெல்லாம் இருக்குல்ல, அது இருக்குதான். ஆனால் அது ஒரு பாகம்தான். 3 காண்டங்கள் இருக்கிறது. இப்போ இப்போ எப்படி 7 கண்டங்கள் இருக்குது இல்லையா ராமாயணத்தில், அந்த மாதிரி இது 3 காண்டங்கள் இருக்குது. முதல் வந்து அதோட ஆச்சார காண்டம். ஆச்சாரம் என்னது? ஆச்சாரம்னா ப்ரொசீஜர்ஸ். இந்த வழிமுறை இப்படி தான் செய்யணும், இந்த பரிகாரத்தை இப்படி தான் செய்ய வேண்டும், இது இந்த மாதிரி செய்ய வேண்டும், ஸ்ரத்த காரியம் எப்படி செய்ய வேண்டும், இது அதுன்னு டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ் போடுறது தான் இந்த ஆச்சார காண்டம். மலையாள ஆச்சாரு என்றாங்களே, அது ஆச்சாரம் மீன்ஸ் சாரானா மூவிங்னு அர்த்தம், ஆச்சாரனா நான் மூவிங் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஸோ சம் ப்ரொசீஜர்ஸ் யூ மஸ்ட் ஃபாலோ தான் ஆச்சார காண்டம். ரெண்டாவது வந்து பிரேத காண்டம். இதில் தான் வந்து நம்மளோட ஆத்மாவின் பயணம், நம்ம இறந்தோன்னே என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயம் தான் இந்த பிரேத காண்டத்தில் இருக்குது. மூன்றாவது வந்து பிராம காண்டம். உங்களுக்கு தூங்க முடியலையா, ஏதாவது போரிங்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்களா, இந்த பிராம காண்டம் பண்ணிங்க, ரொம்ப போரிங்காக இருக்கும். ஓகே, அது இது சித்தாந்தம், கடவுள்னா என்ன, கடவுளோட அமைப்புனா என்னன்னு சில விஷயங்கள். அஃப்கோர்ஸ் இது வந்து சில பேர் இன்ட்ரெஸ்டடாக படிக்கிறாங்களா, நீங்களும் படிக்கலாம் அப்படி உங்களுக்கு வேணும்னா. பட் தி மோஸ்ட் applicable practical காண்டம்னா இந்த பிரேத காண்டம் தான். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நரகங்கள். 28 நரகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தே ஆர் அன்லிமிட்டட் நரகங்கள். அந்த நூலை படிச்சிங்கன்னா, கருட புராணத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த 28 வந்து யூனிவர்சலி அக்செப்டட் தான். ஸோ இந்த நரகங்கள்லாம் என்னன்னு நான் வந்து ஒரு சீரீஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கருட புராணத்தோட சின்ன சின்ன விஷயங்கள் வெரி என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் பயனடைகிறதுக்கு இந்த சேனலில் அதானே நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசி அதில் நம்ம வாழ்க்கையில் பயனடைகிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட I'll be also inserting in this series. Right? So I hope you like it and do follow me for more. நன்றி.